गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरि ओम। நமஸ்தே மேடம்। நமஸ்தே. உங்களுக்கு தெரியும், குருஸ்மரன் அப்படின்னு நாம ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணவேணி மேடமோட கொஞ்சம் எபிசோட்ஸ் பண்ணினோம். பர்பஸ் ஆஃப் த எபிசோட்ஸ் என்ன அப்படின்னா, க்ளோரிஃபைங் அவர் குரு. அவரோட நம்மளோட குருவோட க்ளோரிஸை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயமா எனக்கு நீங்களும் ரொம்ப லாங் டைம் அசோசியேட்டட் வித் சுவாமிஜி அண்ட் ஹிஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியறது. அதனால நீங்க உங்களோட மைண்ட்ல சுவாமிஜி அப்படின்னு சொன்னா, ஓம்காரானந்த மகா சுவாமிகள் அப்படின்னு சொன்னா, what are the thoughts that flow in your mind and how much you have experienced his grace? அதை பத்தி நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணினா கேட்குற வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சுவாமிஜியை ஸ்மரணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ரொம்ப சந்தோஷம். பெரிய பாக்கியம் இது. சுவாமிஜியே தான் எல்லா தாட்ஸுமே. அப்படிதான் எனக்கு துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ. எல்லாமே சுவாமிஜி தான். தெய்வம் சுவாமிஜி ஃபர்ஸ்ட். இதே சுவாமிஜி அப்படிதான் குரு இதுக்குமே சொல்லுவர். அண்ட் தேனியில நான் எப்பயுமே சொல்லுவேன், சுவாமியே தான் குரு, குருவே சுவாமி தான் அப்படின்னு. அது மாதிரி. ஆமா, கரெக்ட். ஆமா, தெய்வம் வேற குரு வேற இல்ல தேனி கஷேத்திரத்துல. அதுக்கும் வேதபுரி அப்படின்னு அவர் பெயர் சூட்டி அந்த இடத்தையே ஒரு வேதத்துடைய கம்ப்ளீட் ஒரு திருஷ்டிய, ஒரு விஷனை கொடுத்திருக்கார் சுவாமிஜி. நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு அதை எவ்வளவு தூரத்துக்கு கிராஸ் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டு இருப்போங்கிறது உண்மை. ஆனா கூட அவர் அதைத்தான் காமிச்சிருக்கார். அது விஸ்வரூபம். அதனால சுவாமிஜி தெய்வம் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையவே கிடையாது. எல்லா விதத்திலையும் அவரை தெய்வமா பார்த்திருக்கேன் நான். அதாவது ஒரு சின்ன ஒரு புல்லுலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு ஜீவராசியா இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷாலா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அறிந்தவர், எல்லாத்தோடையும் இன்டராக்ட் பண்ணக்கூடியவர் சுவாமிஜி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவரே வச்ச மரங்கள் தேனியில இருக்கிறதோட அவர் இன்டராக்ட் பண்ணினது ஒரு விஷயம். கிருஷ்ணவேணி அதை சொல்லியிருப்பாளோ நம்ம தெரியல. ஏதோ ஒரு மரத்திட்ட பேசி சொல்லியே அதை பழுக்க வச்சாருன்னா ஒன்று சொல்லியிருக்கா முன்னாடி என்கிட்ட. எங்க ஹஸ்பண்டோட கிராமத்துக்கு அவர் வந்திருந்த போது ஓரத்துல ஒரு செடியை பார்த்து எடுத்துட்டு, இதோட பால் கண்ணில் விட்டுண்டா கண் பார்வை நன்னா தெரியுமா அப்படின்னு சொன்னார். நான் நினைச்சேன், எப்படி ஒரு இத்தினுண்டு செடியை, அதாவது அதை உண்டி தெரிஞ்சவா பயாலஜிஸ்ட் அப்படி இருந்தா அது வேற விஷயம். ஆனா அவருக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயமாவே எனக்கு எதுவுமே தோணாது. எதை பார்த்தாலும் அதை பத்தி சுவாமிஜி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பார். எந்த ஒரு நடைமுறை விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வேத விஷயமா இருக்கட்டும், வேதாந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சுவாமிஜி சொன்னதெல்லாம் கலெக்ட் ஆகும். இப்ப நீங்க சொன்ன சுவாமிஜியை பத்தி நம்ம குளோரிஃபை பண்றது அப்படின்னா எனக்கு உடனே தோன்றது நட்சத்திர சூரியோ அதெல்லாம் சுவாமிஜி ஒரு தடவையும் நம்ம இந்த தீபாராதனை காட்டுறச்சே இந்த தீபம் கடவுளை ஒளிர்விக்கல, இந்த கற்பூரத்தையோ இந்த தீபத்தையோ ஒளிர்விக்கிறது அந்த கடவுள் தத்துவம். அந்த மாதிரி இந்த குளோரி அப்படிங்கிறது அவர் தான் குளோரியே குளோரிஃபை பண்றவர் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அவர். என்றென்றும் இப்பயும் இருந்துன்னு தான் இருக்கார். இது ஸ்டேட் ஆஃப் டினையல் இல்ல, இட்ஸ் அ ஃபேக்ட்.
ஏன்னா இன்னைக்கும் அவர் சொல்லி கொடுத்துன்னு தான் இருக்கார் பல விஷயங்களை. இப்ப சுவாமிஜி சரீர ரூபத்துல இல்ல அப்படின்னாக்கா அப்ப உனக்கு வந்து எப்படி அவருடைய இது கிடைக்கிறதுனா, அப்கோர்ஸ் வீடியோ ஆடியோன்னு மட்டும் இல்ல, ஒரு சிந்தனை தாட் ஃபார்ம்ல வரார் சுவாமிஜி. பல விஷயங்களை கிளாரிஃபை பண்றார். ஏதாவது ஒண்ணு இப்படி நம்ம டுவெல் பண்ணினோம், இல்ல இதை டுவெல் பண்ணோம் நினைச்சோம்னா கூட அதுக்குள்ளான எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைக்கிறார் இன்னைக்கும். எனக்கு வந்து சுவாமிஜி இருந்த வரைக்கும் நிறைய திருக்குறளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனா கிருஷ்ணவேணி ஒரு தடவை கூப்பிட்டு, இல்ல சுவாமிஜியோட திருக்குறள் என்னென்னைக்கும் ஒலிச்சுட்டே இருக்கணும் உலகம் பூரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி திருக்குறளுக்காகன்னு சில வேலைகள்லாம் பண்றதுக்கு அழைப்பு விடுத்த போதும் அது சுவாமிஜியோட கால் தான் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்தது. ஆனா அதெல்லாம் பண்றச்சே எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இருக்கல. ஆனா எனக்கு எப்பயுமே என்னன்னா, சுவாமிஜி திருக்குறளை எப்படி பார்த்தார், சுவாமிஜி திருவள்ளுவருடைய கருத்துக்களை எப்படி பார்த்தார், அதைத்தான் நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை வந்து ஒரு தடவையும் ஒரு குறளை நினைச்சு இதை பத்தி இன்னைக்கு நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பேசி ரெக்கார்ட் பண்ணோம் இங்கிலீஷ்ல அப்படிலாம் நினைச்சா கூட அதுக்குள்ளான கருத்துக்களை எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ஜபம் பண்றச்சே சுவாமிஜி எடுத்து வைப்பார். அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அவரே வந்து ஒரு தாட் ஃபார்ம்ல வந்து இப்படி சொல்லியிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒலி வந்துன்னு தான் இருக்கும். அதனால ஒரு மனசுல இருக்கக்கூடிய விருத்திகளே அவர் கொடுத்த விருத்திகளா தான் நான் ஏத்துக்கிறேன். அது சரியோ தப்போ எனக்கு அவ்வளவு தூரம் அத வார்த்தைகள்ல கொண்டு வர அளவுக்கு எனக்கு இதெல்லாம் கிடையாது, கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. என்னை கெப்பாசிட்டேட் பண்ணி என்னை ஏத்துண்டது சுவாமிஜி. அவர் தான். அதனால வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பூணல் போடுறது த்விஜன் அப்படின்னு, புது பிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புது பிறப்பை கொடுத்ததுனால அவரே மாதா, அவரே பிதா. எல்லா சின்ன சின்ன விஷயம். சரி, ஒரு அம்மா என்ன பண்ணுவா, சில சமயம் நம்மளுக்கு சமையல்ல ஏதான ஒரு இது இருந்ததுன்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்க்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பா. அந்த மாதிரி கூட எனக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கு. ஒரு தடவை சுவாமிஜி வந்து சர்ஜரி, அவருடைய ரீனல் சர்ஜரி முடிஞ்சு, டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஜேர்னி, ஃபர்ஸ்ட் ஒரு பிரயாணம் எடுத்துட்டார். எனக்கு ஞாபகம் இருந்தது, ஸ்ருங்கேரி ஆச்சாரியால தரிசனம் பண்ணிக்கிறதுக்காகன்ட்டு. அப்ப வந்து ஆச்சாரியால தரிசனம் பண்ணிக்கிறது சுவாமிஜி பண்ணிக்கணுங்கிறதுல ஒண்ணு ரெண்டாவது அபிப்பிராயம் இல்லாட்டா கூட அவருக்கு இந்த ஜேர்னி தாங்கணுமே சரீரத்துக்கு அப்படின்னு ஒரு இது, அந்த சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு பக்த ஐ மீன் ஸ்டூடெண்டாவும் ஒரு டிவோட்டியாவும் நம்ம எல்லாரும் அந்த கெப்பாசிட்டியில இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துல நான் கொஞ்சம் என்னோட கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணினேன். அப்ப சுவாமிஜி என்கிட்ட சொன்னார், எங்க அம்மா பூர்வாசிரம அம்மா இருந்த இதெல்லாம் இது மாதிரிலாம் ஏதாவது இருந்தாக்க ஒரு 108 கொழக்கட்டை பண்றேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுப்பா, அவ்வளவுதாம்மா, நீ ஒன்னும் இதெல்லாம் நினைச்சுக்காத, நான் போயிட்டு வந்துருவேன். He didn't suggest to me that I should do that. பட் எனக்கு உடனே அந்த தாட் வந்தது. நான் ஒரு நாளைக்கு அதை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு நாள் கொழக்கட்டைக்கு பண்றதுக்கு பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு கொழக்கட்டை ஒன்றும் டிஃபிகல்ட்டா இருந்தது கிடையாது பண்றதுக்கு. ஆனா அன்னைக்கு வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தேன். சுவாமிஜி கால் வந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். மோதகம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிஜி அப்படின்ட்டு. என்னவோ எனக்கு இந்த மாதிரி தடுக்கினது இல்லை, கொஞ்சம் தடங்கலா இருக்கிற மாதிரி இருக்குன்னு. பிள்ளையார் பிடிச்சி வச்சியோ அப்படின்னாரு. அந்த தடங்கள்ல டக்குன்னு அதுவும் ஸ்லிப் ஆயிருக்கு சுவாமிஜின்னு. உடனே பிள்ளையாருக்கு கொழக்கட்டை பண்றதுக்கு பிள்ளையார பிடிக்காம எப்படிமா அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுதான் பதம் அப்படின்னு. அதுக்கப்புறத்துல இருந்து அதை மிஸ் பண்றதே இல்லை. எந்த ஒரு இது பண்றதுனாலும் முதல்ல பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டோமான்னு 1க்கு 2 தடவையா பார்த்துட்டு தான் பண்றது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு சமையல்லையும் ஒரு தடவை கூட கூப்பிட்டு கேட்டார் என்கிட்ட, யாருக்குமா அம்மா கைவாக வரும், அக்காக்கா மன்னிக்கா அப்படின்னு கேட்டார். நான் வந்து மன்னிக்கு தான் சுவாமிஜி அப்படின்னு சொன்னேன். எப்படி நீ அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார். சுவாமிஜி அம்மாவத்துல இருக்கிற வரைக்கும் காலேஜுக்கு போயிட்டு இருப்போம், ஸ்கூல் காலேஜ் அப்படிலாம் படிப்புல இதுவா இருக்கும். அப்புறம் இங்க வந்து அது மட்டும் இல்ல, சாப்பிடுறவாளுக்கு என்ன ருச்சி பழகி இருக்கோ, கஸ்டமர் பேஸ்டா தானே அப்ரோச் தானே சுவாமிஜி எடுக்கணும். எனக்கு இப்படி நான் இருந்த பேக்ரவுண்ட் வந்து ஐ மீன் ஒர்க் லைஃப் அப்படி இருக்கிறச்சேல சுவாமிஜியோட பரிச்சயம் நித்தியமும் ஏதோ நல்ல விஷயங்களை கேட்டுண்டே சமையல் பண்ற போது கூட கேட்டுண்டே அப்பதான் ஒரு டைம் கிடைக்குங்கிறச்சே அப்படி நான் பண்ணுவேன். அதுல அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து துபாய் ஒரு தடவை போயிருக்கறச்சு சுவாமிஜியோட கேட்டுட்டு அவரோட சிடிஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஆத்துல பிளே பண்ணினார்.
அப்ப அவர் ஒண்ணு ப்ளே பண்ண, நான் ஒண்ணு கிச்சன்ல ப்ளே பண்ணா சரி வர, ஒன்னே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது லவுடா வைங்கோ அப்படின்னு தான் நான் வந்து கவனமா சுவாமிஜியோடது கேட்க ஆரம்பிச்சது. எங்க அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கிறச்சேலயே சேலத்துல சாரதா காலேஜ்ல சுவாமிஜி பேசின போது அவரோட டாக்ஸ் எல்லாத்துக்கும் ரெகுலரா போயிருக்கா. ஆனா நான் அப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வயசுல தான் இருந்தேன். ஸோ இவர் வந்து கொண்டு வந்து அதை கேட்டுட்டும் அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொன்னதும் தான் அம்மா வந்து எதேச்சியா அதுக்கு அடுத்தது சுவாமிஜி வந்து சேலத்துக்கும் போயிருந்தார். சுவாமிஜியோட எல்லா சிடிஸ் அது வரைக்கும் பப்ளிஷ் ஆனது எல்லாத்தையுமே ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து அம்மா இவருக்கு கொடுத்தா. இவரை அம்மா கிட்ட பகிர்ந்துட்டதும் அவருடைய சுவாமிஜியோட கேட்டு இன்ஸ்பயர் ஆனதை தெரிஞ்சுட்டு அம்மா அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா. சுவாமிஜியோடது ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் கேட்ட, என்னோட ஹஸ்பண்ட் ஆர்எஸ்ன்னு சொல்லுவேன்னா, அவர் கேட்டதும் வந்து வள்ளுவம் வழங்கும் வாழ்க்கை நெறி ஆறா ஆமா, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தருங்கிறது தான் பேஸா வச்சுட்டு சுவாமிஜி அதை சுத்தி இருக்கக்கூடிய பல சப்ஜெக்டை தொட்டு சொல்லியிருக்கார். அதுல இருந்து இவர் இன்ஸ்பயர் ஆகி தினமுமே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரத்தையே அகர முதல எழுத்தெல்லாம் மட்டும் தான் வருவர். நித்தியமும் ஒரு ஒரு அதிகாரமா அர்த்தானுசந்தானம் பண்ணினார். அப்ப கூட எனக்கு வந்து குடும்ப கடமைகள் எல்லா விஷயங்களும் இருந்து, ஆனாலும் அந்த சிடி எல்லாம் வந்த உடனே அதுல இருந்து ஒரு இதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து பிக்கப் பண்ணின சிடி மாண்டூக்கிய உபனிஷத். ஆமா, அதில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சுவாமிஜியோடத, அதாவது அஃப்கோர்ஸ் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது வந்து ஆத்துல சுவாமிஜியோடத ஆர்எஸ் பிளே பண்ணியதை கேட்டேன். அதுக்கப்புறமா நானா கேட்க ஆரம்பிச்சது, இந்த சிடியை கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப எனக்கு ஈர்ப்பாகவும் ரொம்ப நிறைய ஆழமான கருத்துக்களுக்கு உள்ளான ஒரு எக்ஸ்போஷரும் கிடைச்சது. ரொம்ப மனசு ரொம்ப ஈடுபாடு வந்தது அதுல. அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு இவர் வந்து சித்பவானந்த சுவாமியோட அந்தர்யோகத்துக்கு நான் தேனிக்கு போறேன் ஒரு வீக்கெண்ட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே மார்னிங் எங்கிட்ட குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்ப சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அது எப்படி நீங்க வந்து என்னை விட்டுட்டு போகலாம், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னேன். நான் இல்ல 31st ஆபீஸ்ல லீவ் கிடைக்கிறது சிரமமா இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். மாமியார்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க, அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவ் தான், நான் வந்துருவேன் சண்டே நைட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் நான் ரிஜுவனேட் ஆகி வருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி டக்குன்னு இவரோட போயிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு ஃபிளைட்டுக்கு ஏற போகிற வழியில சென்னை டு மதுரை ஃப்ளைட்டும் புக் பண்ணிட்டு இவரோட ஃப்ளைட்லயே எனக்கும் புக் பண்ணிட்டு அப்படியாக போய் தேனி சேர்ந்தோம். இதை நான் எங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லவும் அம்மா தன்னுடைய ஃபுல் ஸ்டடி குரூப்போடையும் அங்க வந்து சேர்ந்தா. ஸோ நாங்க எல்லாரும் ஆனா பிரார்த்தனைக்கு தான், தரிசனத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சுவாமிஜி நினைச்சு நீங்களா யாரு என்னன்னு கேட்டார். முதல் தரிசனத்துல, நேர்முக தரிசனத்துல. அப்ப நாங்க இந்த மாதிரி கேம்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு, உத்தவ கீதை கேம்ப். ஃபர்ஸ்ட் சுவாமிஜியோட இது கேட்டது வந்து ஸ்லோகம் அர்த்தம் வந்து கேட்டது, பத்தமோக்ஷோ இதி வியாக்கியா குணதோ மேன வஸ்துதஹ குணஸ்ய மாயா மூலத்வாத் நமே மோக்ஷோ ந பந்தனம். இதுதான் நான் கேட்ட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். மோட்சமும் இல்ல பந்தமும் இல்ல, ரெண்டுமே வந்து குணத்துக்கு தான், அதாவது மனசுக்கு உள்ளானதுதான். அது மனசு எல்லாம் வந்து எல்லாமே வந்து குணத்தை சார்ந்தது, குணம் மாயை அப்படின்னு சொல்லி திரிகுணாத்மிகா மாயா, குணம் மாயை சார்ந்ததுங்கிறது தான் நான் முதல்ல கேட்டுட்ட பாடம் சுவாமிஜிட்ட. ஸோ எல்லாமே எனக்கு வந்து பேக்வேர்ட் இன்டகிரேஷன் இந்த ஜென்மா. சின்ன குழந்தையிலேருந்து நித்தியமும் கீதை இங்கிலீஷ்ல ஒரு பாக்கெட் புக்ல இங்கிலீஷ் மீனிங்ஸ் மட்டும் இப்படியே தினம் ஒரு அதிகாரமா படிச்சுட்டே வருவேன். என்ன புரிஞ்சதுன்னு கேட்காதீங்க, குருமுகமா படிக்கணுங்கிறது ரைட்டு. ஆனா அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதற்கு உள்ளான பாடங்கள் சிலதை நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு வேல்யூவா எடுத்து வேல்யூதமா அப்படி எடுத்துட்டு நம்ம இதை நமக்கு இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு மாசம் சொல்லுவேன், எருமாடு மழை கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ட் எல்லாம் என்னன்னா, யாராவது கிரிட்டிக்கலா சொன்னாலும் சரி, யாராவது பிரைஸ் பண்ணி சொன்னாலும் சரி, போத் ஆர் நாட், இட் கேனாட் இம்பாக்ட் மீ, நத்திங் கேன் இம்பாக்ட் மீ, நத்திங் கேன் இம்பாக்ட், அப்படி
ஒரு இது இருக்கும், சீசன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 மந்தா ஒரு ஒரு இது எனக்கே வச்சுண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு வேல்யூவா இன்டர்னலைஸ் சுவாமிஜி பண்ணி. சொல்லுவார்ல, சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு கொண்டாடுறாரு. அது எதுக்கு? அத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான். அதனால நீங்களும் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையா இது பண்ணி இப்ப இன்னும் அழகாவே இருக்கு. அது திருவள்ளுவர் எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் டெப்த் இருக்கு நம்மளுடைய டீச்சிங்ஸ் அண்ட் இதுல கான்செப்ட் ஆஃப் வெர்ச்சுவஸ்லன்னு நம்ம பாக்குறோம். அதெல்லாம் இப்ப இன்னும் சுவாமிஜி சொல்லி கொடுக்க இன்னும் அப்ரிஷியேட் பண்ணி அழகா இது பண்ணிக்க முடியறது, தெரிஞ்சுக்க முடியறது நம்மளுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுல. சத்தியம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து ஓகே உடனே இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு ஒண்ணு, சத்தியம் வத ஒண்ணு சுவாமிஜி அதையும் சொல்லுவார். நான் அன்றித்தம் அதுவும் சொல்லுவார் அவர். சோ அப்ப வந்து இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சத்தியம் அப்படிங்கிறதுக்கே ஆதிசங்கரர் அர்த்தம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அன்றித்த வர்ஜனம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சுவாமிஜி சொல்லி கொடுப்பாரு. அதாவது பொய் கலவாத சொல் அப்படின்னு திருவள்ளுவரோட இதுல இருந்தும் எடுத்து சொல்லி கொடுப்பார். சோ நம்ம பேசறச்சே அதுல பொய் கலந்திருக்க கூடாது. அதுவும் அந்த வாய்மைங்கிறது துறவரவியல்ல வைக்கப்பட்டிருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல சின்ன சின்னது ஏதாவது சிலது ஆகிறதுக்கு வாய்ப்புண்டுங்கிறதையும் சொல்லிட்டு, அப்கோர்ஸ் அதுலயும் வந்து பொய்மையும் வாய்மையினிடத்தில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா இல்லாத ப்ராடர் பர்பஸ்க்காகன்னு எதான சொல்றது அது. அதுக்கப்புறம் கொல்லாமையில பார்த்தோம்னாக்கா, கொல்லாமை முதல் வரிச்சு அதுக்கப்புறம் வர்றது வாய்மையும்பர். அது ஏன்னாக்கா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வர சொல்லுவார். எவனோ ஒருத்தனை கொல்லணும்னு ஃபாலோ பண்ணி ஓடிண்டே இருந்தான்னாக்கா, அவனை நீ வந்து எங்க இருக்கா, நீ பாத்தியா அந்த ஆள் போன அப்படின்னு கேட்டாக்க உடனே நீ உண்மையை சொல்லி இந்த பக்கம் தான் போனான் அப்படின்னு சொல்லி அவனை கொலை வைக்கப்படாது. அதனால நீங்க வந்து அந்த இடத்துல கவனிக்கலைங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் அட்லீஸ்ட் யூ அவாய்ட் சேயிங் எனிதிங் அப்படிங்கறதெல்லாம் சுவாமிஜி சொல்லி கொடுத்து இன்னும் நன்னா புரிஞ்சுது. அதே மாதிரியே வெகுளாமையில தர்ம கோபம், அது வந்து எப்படி அந்த கோபம்ங்கிறது தர்மத்துக்கு எங்கேயான இல்லைன்னாக்கா நம்மளுக்கு கோபம் வரும். ஆனா உலகத்தையே நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் செல்ஃப் அப் அப்படிங்கறதெல்லாம் சுவாமிஜி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னாரு. அது வரைக்கும் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் இருந்த ஒரு சுச்சுவேஷன் ஆர் நம்மளுடைய ரோல் பிளேயும் வேறையா இருந்திருக்கும் அந்த சமயத்துல. அது வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிறச்சே தர்ம கோபம் அப்படிங்கறத ஆளலாம், நம்ம கோபத்தை ஆளலாம்னு. ஆனா அழகா சுவாமிஜி அதை சொல்லுவார். இட் இஸ் நாட் வாரண்டட். யூ ஹாவ் டு பிராக்டிஸ் பேஷன்ஸ் டு பி எலிஜிபிள் டு கெட் ஆங்கிரி அப்படிங்கறத சுவாமிஜி சொல்லுவார். இங்க 12 வருஷம் ஒரு வேல்யூவை பிராக்டிஸ் பண்ணினேன்னா அதுக்கப்புறம் நீ 12 வருஷம் போய் கலக்காம பேசு, அதுக்கப்புறம் நீ பேசுறதெல்லாம் சத்தியமாகும் அப்படின்னு அப்படின்னு கோட் பண்ணி சொல்லுவார். இது மாதிரி எல்லா விஷயமுமே சுவாமிஜி ஏதாவது ஒரு விதத்துல சுவாமிஜியோட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இப்ப செய் நன்றி அறிதல் அப்படிங்கறதுல இது வந்து வேத பொருள் அப்படிங்கறத சுவாமிஜி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் பல இடங்கள்ல அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். கிருத்தஜ்ஞஹ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நீ அறியணும், நீ அதுக்காக அதே பிரச்சனையை தேடி போய் நீங்க எங்களுக்கு நீ எனக்கு இது செஞ்சிருக்க, நான் உனக்கு இதை திருப்பி செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்க போய் அவளுக்கே செய்யணுங்கிறதுல இட்ஸ் ஹியூமன் செயின் அப்படிங்கிற ஒரு பியூட்டி அதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், தென் ப்ராடன் யுவர் விஷன் அண்ட் தென் யூ லேர்ன் தி சட்டில் திங்ஸ். அதுக்கு கூட ஞான வேலை எக்ஸாம்பிளா சொல்லுவார் சுவாமிஜி. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி அவருடைய அனெக்டோட்ஸ், வெரி சிம்பிள் அனெக்டோட்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒன்னொன்னுத்த பத்தியும் ஏதான ஒண்ணு சரி ஞாபகம் அப்படின்னாலே மறதி அப்படின்னா அதை பத்தி என்ன நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னே ஒரு இது சொல்லலாம். சுவாமிஜியோடதுல இருந்து பார்க்க போனாக்க ஞானம் அப்போக நஞ்ச அப்படின்னு நானே தான் மறதியாவும் இருக்கேன்னு கிருஷ்ணர் கீதையில சொன்னது. அதுக்கப்புறம் என்ன எதை மறக்கக்கூடாது, மறவர்க்க மாசற்றார் கேண்மை அது. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஏதான தப்பு பண்ணியிருந்தான்னா அதை உரையுடைமையில நீ மன்னிப்பது மட்டும் இல்ல, அதை மறக்கணும் அப்படிங்கிறது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். அப்புறம்
ஆபஸ்மாரகன் அது வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்துக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த உருவமும் வந்து மறதி தத்துவத்தை காட்டுறது. அப்படின்னா என்ன, மறதியை நாம் ஆள வேண்டும். எதை மறக்கணுமோ அதை மறக்கணும். இந்த உலகத்துல நாம் கண்ணால் காண்பதெல்லாம் பொய், காதால் கேட்பதெல்லாம் பொய், தீர விசாரிப்பதே மீனக்கு. அதுக்காக சாஸ்திரம் கேட்கறத சொல்ல. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம கண்ணாலையும் காதாலையும் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் கன்சியூம் பண்றோமோ அதெல்லாம் தேர் மித்யா அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் எல்லாமே மித்யா கடைசியில அப்படிங்கிறதையும் சுவாமிஜி நம்மளுக்கு தெளிவா சொல்லி, மௌனம் அப்படிங்கிறதையும் படிநிலைகளா சொல்லி எத்தனையோ சொல்லி கொடுத்துருக்கார். இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை சாதாரணமா. எனக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஓகே, ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ஆஃபீஸ், இப்படி இருந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் ஃபேமிலி ஸ்டீப்ட் இன் ரிலிஜியஸ் இது கல்ச்சர் அண்ட் ரிலிஜன் எல்லாமே வந்து நிறைய பெரிவாளும் வந்து இருந்து அப்படிப்பட்ட பாக்கியங்கள்லாம் இருந்திருக்கு. தாத்தா இருந்தபோது ஜெயேந்திர பெரிவா ஒரு சாத்துர்மாசியம் பூராவும் ஆத்துல தங்கின ஒரு பாக்கியம் இருந்திருக்கு. அப்ப நான் குட்டி குழந்தை, விளையாட்டு குழந்தை. இன்னைக்கு இந்த பிரசாதம் டெய்லி டெய்லி இதே பிரசாதம் வேண்டாம், எனக்கு வேற பிரசாதம் கொடுங்க இன்னைக்குன்னு கேட்டு வாங்கின குழந்தை. அதே குழந்தையா தான் கடைசியில கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டேன் உட்கார்ந்தா சுவாமிஜி கிட்டயும். அதனால எனக்கு அவ்வளவெல்லாம் ரொம்ப இதெல்லாம் தெரியாது. யோசிச்சு ஃபில்டர் பண்ணி அப்படிலாம் ரொம்ப மரியாதை, ரொம்ப பக்தி உண்டு. ஆனா அது எல்லாத்தையும் மீறின ஒரு அன்பு இருந்ததுனால எனக்கு வந்து நான் ஒன்றும் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்ட ஞாபகங்கள்லாம் எனக்கு இல்லை. ஆனா சுவாமிஜி என்ன வந்து நீ எதுக்கும் கில்ட்டியாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் சொல்லிட்டாரு. எனக்கே ஒரு நாளைக்கு தோணித்து, அர்ஜுனன் சொல்லுவானே விஸ்வரூப தர்ஷனத்துல, என்னமோ நான் உன்னை சும்மா சாதாரணமா விளையாட்டு இதுவா இப்ப சகாத்வமேவன் சொல்றோமே, அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாலாம் நிறைய நான் உன்னை பேசிட்டேன் கிருஷ்ணா, நீ எல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி கூட ஒரு வார்த்தை வந்தது. ஒரு முக்காவாசி சொல்லிட்டு அப்படின்னாரு சுவாமிஜி. அதுக்கப்புறம் இதுவரை சொல்லியிருக்காரு, கில்ட்டியா எதுக்கும் இருக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வந்து மன்னிப்புன்னு சொல்லணுமா என்னன்னு சொல்லணும் தெரியாம நீங்க விஸ்வரூப தரிசனத்தையும் எனக்கு காட்டியிருக்கேன் சுவாமிஜின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்ட ஞாபகம் கூட எனக்கு இருக்கு. அது மாதிரி எல்லாமே எல்லா விதத்திலயும் சில சமையல் தான் சொல்ற மாதிரி அதெல்லாம் கூட சிலது நீ என்ன எப்படி வந்திருக்குன்னு எதனா கேட்டா நீ கோவப்படுவியாமே அப்படின்னு கூட என்ன விளையாட்டா ஆரச வச்சுலாம் கேட்டிருக்காரு. ஸோ நான் அதான் சொல்லுவேன், சுவாமிஜி நம்ம நல்ல இதோட பண்றோம், எது பண்ணினாலும் பண்றோம், அதுக்கப்புறம் அது எப்படி வருதுங்கிறது அது வந்து வந்ததுக்கு அப்புறம் அது பிரசாத புத்தியோட ஏத்துக்கிறோம் சுவாமிஜின்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தோணினது அப்படி அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் சில சமயங்கள் எல்லாம். அது மாதிரி எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்டும் லைஃப்ல வந்து எனக்கு ஒன்றும் மிச்சது எல்லாத்துலயும் ஒரே இதா இருந்ததுனால மிச்சதெல்லாம் அவ்வளவா ஒன்றும் தெரியாது. குழந்தைகளை கூட ஒரு டாஸ்கா தான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு அம்மாவா கன்வெர்ட் பண்ணினது கூட நிறைய டீச்சிங்ஸ் அண்ட் பிஹேவியர் சேஞ்சஸ் கிரியேட்டட் பை சுவாமிஜி அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஸோ அது அது மட்டும் இல்லாம ஏதோ இவனுக்கு ஒரு ருத்ரத்துல ஒரு பாடம் எனக்கு ஆக்ஷன் போக முடியல சுவாமிஜி வேத கிளாஸ்க்கு அப்படின்னா, சரி மத்தியானம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெஸ்ட் டைம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆத்துல தங்கின போது பாம்பேல. ஸோ எவ்வளவோ எனக்கு என்ன எங்கேயான்னு பேச சொன்னாருன்னா கூட அவரே ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காரு. இவருக்கு கூட ஒரு தடவை ஸ்பீச்சே எழுதி கொடுத்துருக்காரு தமிழ் சங்கத்துல இருந்த போது. அதாவது டிக்டேட் பண்ணி எழுதிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதியிருக்க படிச்சு காமி திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கிலீஷ்ல அவருடைய கீதையெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி சொன்ன போது ஃபர்ஸ்ட் அவருக்கு அனுப்புவேன். ஒரு பேஜ்ல 100 மிஸ்டேக்கு மேல இருக்கும். ஆனா கோச்சிக்காம ஐம் இன்வெஸ்டிங் டைம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி, இதை இப்படி நான் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனா, இதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு அவருக்கு எல்லாரும் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த ஒரு லிஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அவர் சும்மா படிக்கிற மாதிரி. ஆனா அவர் தான் அது மூலமா நம்மள படிப்பிப்பார். ஏன்னா நான் கீதை சொல்றேன் இப்ப இங்கிலீஷ்ல, நீ கேளு ஏதானு இருந்துன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ நம்மளுக்கு கீதை அது மாதிரி இருக்கும். ஆனா அவர் தான் வந்து சுவாமிஜி, ஆனா எங்களுக்கு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் சுவாமிஜி, ஒகேபுலரி உங்களோட ரொம்ப குட் சுவாமிஜி, ஏதாவது ப்ரொபோசிஷன்ஸ் தான் நாங்க சொன்னா சொல்லணும் அப்படின்னு நான் எப்பயுமே சரி சரி அப்படின்ட்டு. ஆனா அது சம்ஸ்கிருதம் மாதிரி ஸ்ட்ரக்சர்டா அவருக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருக்கு அதை சொல்ற சாமர்த்தியங்கள்லாம்
நம்மளுக்கு இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா ரொம்ப சங்கராம்ஜி கூட சொல்லுவார், அவர் ரொம்ப சின்சியரா அவர்கிட்ட இங்கிலீஷ் இது பண்றேன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்ட்டுன்னு எழுதுவார் அப்படின்லாம். அதெல்லாம் என்னன்னா அவர் எது பண்ணியிருந்தாலும் சரி அது நம்மளுக்கு ஒரு படிப்பினை. நீ படிக்கணுமா, நீ இப்படி படி ஆமா. அப்படிங்கிறதுக்கு தான் பாடமா நான் நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. அவர் எதெல்லாமே சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், இப்ப நான் திருப்பி கேட்கறச்ச எல்லாம் தெரியறது அவருக்கு தெரியாம ஒன்றும் இது இல்லை. ஆனா அப்படின்ட்டு பதில இது பண்ணாருனாக்க then it means that okay you get ahead, you should be able to get to it அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படியே நம்மள வந்து ஸ்லோலி 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 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்காரு. வளர்த்து கொண்டு வந்தது தானே. அதனாலதான் ஏவ மாதா துவமேவ பிதா துவமேவ பந்து துவமேவ சகா துவமேவ திரவியம், அதுவும் அவர் தான் கொடுத்திருக்கார். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எல்லாமே வந்து அவரை நினைச்சுண்டு ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு எடுக்கிற டிசிஷன் தான் இப்ப இருக்கிற எல்லாமே. அவர் தாட் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு அருள் புரியறது தான் எல்லாமே. அதனால சக்கலமும் சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜி, அவ்வளவுதான். எனக்கு வந்து அந்த அஜப்பா ஜப்பம் மாதிரி அந்த இது எல்லா மூச்சையும் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். ஆமா. நீங்க என்ன பண்ணாட்டோ பண்ணிக்கோங்க. இதோ இருக்கு உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சரீரம் தானே இப்ப இந்த உலகத்துல இப்ப இல்ல, இவ்வளவோ சரீரத்துல நீங்க வந்து சரீரங்கள் மூலமா ஆப்ரேட். நீங்க இயங்குறீள், எவ்வளவோ மனதின் மூலமா நீங்க இயங்குறீள், எவ்வளவோ புத்தியை இயக்குறீள் அப்படின்னு தான் எனக்கு சுவாமிஜியை பார்க்கறதுக்கு தோன்றது. இது இல்லைன்னு யாரான்னு சொன்னா சரி அவளுக்கு தெரியலையா அப்படின்னு யோசனையா தான் இருக்கே தவிர, உலகத்தார் உள் என்பது இல் என்பான் அழகையா வைக்கப்படும். அழகுனாக்க நான் அந்த விதத்துல இல்ல, அவ சரி அவ தனியா அவளுக்கு வேற மாதிரி தோன்றதோ அப்படின்னு தோன்றதை தவிர அவர் இல்லைங்கிறது இல்ல. அவர் எப்பயும் இருப்பவர், எங்கும் இருப்பவர், நீங்காமல் இருப்பவர், நெஞ்சில் இருப்பவர். வண்டர்ஃபுல் மேடம், வண்டர்ஃபுல். உங்களோட ஸ்ரத்தை, உங்களோட பக்தி, உங்களோட என்ஜாய்மெண்ட் ஆஃப் சுவாமிஜிங்கிற வேர்டு, உங்களோட ஃபேஸ்ல கொடுக்குற அந்த அந்த மலர்ச்சி இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்றது, டிஃபைன் பண்ண முடியாத ஒரு மலர்ச்சி. அது ஐ குட் சி த இன்னர் ஃபீலிங்ஸ் ரியலி. ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு இன்னும் கூட உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கேட்கணுமா இருக்கு. மேபி இப்ப கேட்கலாம், இல்லைன்னா நீங்க எப்ப உங்களோட அடுத்த டைம் கொடுக்குறீங்களோ அப்ப கூட கேட்கலாம் அதை. சுவாமிஜியோடைய அந்த எஃபர்ட்ஸ் ஆன் தட் மகாலிங்க சுவாமி டெம்பிள் கார் சேரியட் ஃபெஸ்டிவல், அதுக்கெல்லாம் சுவாமிஜி எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க மூலமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தோன்றது. ஏன்னா நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனாலையும், உங்களுக்கு அந்த இடத்துல பேசஸ்லாம் இருக்கிறதுனாலையும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால, சுவாமிஜியோட அந்த ஆஸ்பெக்ட் அதையும் நாம வந்து திங்க் பண்ணலாம். இந்த ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தின விஷயங்கள் எல்லாமும் திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மேபி நெக்ஸ்ட் எபிசோட் வென் எவர் யூ கிவ் மீ அ டைம், ஐ வில் பி வெரி ஹாப்பி டு chat with you on that also. இன்னைக்கு வந்து you have filled my heart and also the viewers heart with Swamiji, Swamiji, Swamiji. நீங்க எப்படி அஜபா ஜபம் சொல்றீங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்து இன்டர்ப்ட் பண்ணணும்னு கூட தோணவே இல்லை. அந்த அளவுக்கு ஐ வாஸ் லிட்ரலி என்ஜாயிங் அண்ட் கன்சியூமிங் வாட் எவர் யூ ஆர் சேயிங். அந்த மாதிரி தான் ஒரு மோட்ல நான் இருந்தேன். ஸோ நைஸ் மேடம், தேங்க்யூ. இன்னும் சில விஷயங்கள் கூட நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். ஆஸ்பெக்ட் ஆஃப் சுவாமிஜி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்ஜாய் பண்ணது, சுவாமிஜி வந்து என்கிட்ட ரொம்ப விளையாட்டா ஒரு நாளைக்கு வந்து பாரு வித்தை கொடுத்து வித்தை வாங்கிக்கணும் எனக்கு, நான் உனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உனக்கு படிப்பிக்கிறேன், நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தேனி அட்மினிஸ்ட்ரேஷன் மேட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். நான் சொன்னேன், சுவாமிஜி நான் என்ன சுவாமிஜி எதை தெரிந்தால் எல்லாம் தெரிந்ததாகுமா, அதை தெரிந்த உங்களுக்கு நான் சொல்வதா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்படி ஆனா அவர் சொன்னார், இல்ல லௌகிக்க விஷயத்துல நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஆன் போர்ட் பண்ணிட்டார். ஸோ டெய்லி கேலண்டர், அதாவது சுவாமிஜி நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு கேலண்டர் போட்டு ஷேர் பண்ண முடியும். அவருக்கு எப்போதும் டிங் டிங்னு அடிக்கிற மாதிரி ரிமைண்டர் வேற, இல்லை நான் வேற, இதுல எல்லாத்தையும் அது மாதிரி அந்த சமயத்துல நிறைய இது இருந்தது. சுவாமிஜி வந்து தேனியோட அட்மினிஸ்ட்ரேஷனை டைரக்டா பார்த்துட்டு இருந்தார். கும்பாபிஷேகம் கோயிலோட வந்திருந்தது.
ஸோ அப்பெல்லாம் பார்க்கறச்சேல எப்பலேருந்தோ இப்பதான் வந்து ஓகே ட்ரஸ்ட் ஆல் ஐ நீட் டு நோ அபவுட் ட்ரஸ்ட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி டேக் மீ த்ரூ இட் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். எப்படின்னே தெரியல, உடனே சிஏ இன்ஸ்டிடியூட்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆன் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்னு. நான் சொன்னேன் சுவாமிஜி நான் அதை அட்டன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் சொல்றேன் சுவாமிஜின்னு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஷேர் பண்ணினேன் அதை. பட் அவருக்கு தெரியாததாவே ஆனா எல்லாம் பொறுமையா சொல்லுங்க சொல்லுன்னு எல்லாம் கேட்டுப்பார். என்ன படிப்பிச்சிருக்காரு எல்லாத்துலயும்னு தான் எனக்கு. அது மாதிரி லௌகிக் விஷயங்களையும் சொல்றேன். நான் ஆபீஸ் மேட்டர்லயே ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஞாபகப்படுத்திடுவார் சுவாமிஜி. முக்கியமான பாயிண்ட், முக்கியமான ரிப்போர்ட் ஒண்ணு ரிலீஸ் பண்ண அவசியமா இருந்தா கூட அதுவும் சுவாமிஜிட்ட இருந்து ப்ராம்ப்டஸ் வந்திருக்கு. என்னோட விஷயத்தை விடுவோம், சுவாமிஜியோடதுலயே வந்து இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது நரேட்டிவ் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கிறது எல்லாத்தையும் சுவாமிஜி வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லா ட்ரஸ்டீஸ், விஎஸ்பிடி, எஸ்டிஎஸ்எஸ் ட்ரஸ்டீஸ் எல்லாரோடையும் வந்து மந்த்லி ரிப்போர்ட் கிளீனா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்னாக்க பட்ஜெட் ஃபார் த மந்த் ஆஸ் அகேன்ஸ்ட் தட் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த், வாட் இஸ் த கேஷ் பொசிஷன் ஆஸ் ஆஃப் தட் டேட், வெதர் தெர் இஸ் அ சர்ப்ளஸ் ஆர் தெர் இஸ் லைக்லி டெபிசிட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்க. எப்பயுமே வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை. இருந்தா கூட ஐ மீன் இந்த சென்ஸ் அது எப்படியோ வரும், டெபிசிட்ஸ் இருந்தாலும் வரும். அதே மாதிரியே மகா கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் எல்லாம் போட்டதே சுவாமிஜி நம்மளுக்கு ரிசோர்சஸ் எல்லாம் வரும்மா, எல்லாம் அவரே பார்த்துப்பார். ஆதிகுரு ஸ்ரீ பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியே பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்ல புவனேஸ்வரி அம்பாளே பார்த்துப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் எல்லாமே சொல்லுவார். அப்ப எனக்கு தெரிஞ்சது ஓஹோ அவாதான் பேசிட்டு இருக்கா சுவாமிஜியோட அப்படின்னு. அதே மாதிரியே ஒரு ரிச்சுவல் நடந்தா கூட அதுல எப்படி நம்ம நடந்துக்கணும் அதெல்லாமும் சொல்லியிருக்கார். ஸோ இன் அஃபிஷியல் மேட்டர்ஸ் ஆல்சோ எல்லாமே சுவாமிஜி இப்படி இப்படி நம்ம டாக்குமெண்ட் பண்றோம், அப்ரூவல் இது பண்றோம், எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசி ஏதான ஒரு விஷயம் லார்ஜ் டிசிஷன்னா பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு எல்லார்ட்டையும் சொல்லி அதை எல்லா ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் இன்டாக்டா வச்சுண்டு அப்புறம் இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று எழுதி கொடுமா ஆசிரமத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். ஆனா இது எல்லாமே வந்து அதுக்கப்புறமா பெரிய ஆர்கனைசேஷன் பலதுக்கு எழுதக்கூடிய ஒரு ஒர்க்கா வந்தது. நான் சொன்னேன் சுவாமிஜி அங்க ஒண்ணு பண்ணினா இது என்ன சுவாமிஜி இத்தனையா வருது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதான் திரவியம் சுவாமிவ அதையும் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த இடத்துல. அது மாதிரி ரொம்ப அழகா கனெக்ட் பண்றேன். திரவியம்ங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க கனெக்ட் பண்ணது ரியலி இட்ஸ் அன்இமேஜினபிள் கனெக்ஷன் மேடம். ரியலி குட். அது மட்டும் இல்ல, அதையும் வந்து தர்மத்துக்கே ஆமா. வச்சார், ட்ரஸ்டுக்கே. அப்புறம் என்ன நான் பண்ணின எல்லா ஆடிட்டுமே ஃபார் ட்ரஸ்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்தும் ட்ரஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆக்கிட்டாரு உங்களை. அதுக்கப்புறம் சர்வ தர்மான் பரித்தியஜ்யம் அன்னைக்கு சுவாமிஜியோட மகாசமாதி அன்னைக்கு குட் யூனோ அது எப்படி ஊர்த்வாருகமேவ பந்தனா மாதிரி அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து விட்டு அடுத்ததுக்கு சுவாமிஜியே என்ன ஆக்ஷன் போன மாதிரி தான் எனக்கு. ஆமா, ஆக்ஷன் போற மாதிரி தான் எனக்கு. ஸோ அவர் வந்து ஏப்ரல்ல ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தார், நாங்க எல்லாரையும் பரிபூர்ணமா பிளஸ் பண்றேமான்னாரு. திடீர்னு ஃபோன் எடுத்த உடனே இப்படி சொல்றாரு, எங்க எல்லாரோட நமஸ்காரமும் சுவாமிஜின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஆனா அவர் வந்து இது மாதிரி ஒரு சக்சஸருங்கிறத நிர்ணயம் பண்ணி இது பண்றதுக்கு முடியலமா கிருஷ்ணவேணி, நீங்க எல்லாரும் வந்து யூ டேக் ஆல் த ஒர்க் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கிருஷ்ணவேணியும் ஒரு கால்லையும் கனெக்ட் பண்ணினார். ஸோ அவருடைய சங்கல்பங்கள் எல்லாமே நடக்கும். எனக்கு ஒண்ணுதான் எப்பயுமே, சுவாமிஜியுடைய வாக்கு நம்ம மூலமா அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவரால் நிறைவேற்றிக்க முடியுமோ அதுக்கு நம்ம கோஆபரேட்டிவா நம்மளுடைய உடல் மனம் புத்தி அதுக்கு ஹேத்துவா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு என்றென்றும் உள்ள பிரார்த்தனை. அவர் வாக்கு எதுவுமே பலிக்காம என்னுடைய லைஃப் டைம்ல நான் பார்த்ததுல அவர் வாக்கு பலிக்காம போனதே கிடையாது. நான் கூட சொல்லுவேன், நீங்க சொல்லிட்டே இல்லையே சுவாமிஜி அப்படின்னு சொல்லுவேன் எப்பயுமே. எப்பயாவது சுவாமிஜிக்கு உடம்பு ஏதானு கொஞ்சம் முடியாம இருந்தது நான் கூட சுவாமிஜிட்டே போய் நமஸ்காரம் பண்ணுவேன். நான் நீ போய் அங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படிம்பார். அதான் சுவாமிஜி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பேன். நான் உங்களுடைய சக்தினால நீங்க உங்களுடைய சரீரத்தை சரி பண்ணிக்கோங்க சுவாமிஜி. அவர்கிட்டயே போய் எல்லாத்துக்கும் எங்கிட்டயே வருவனி அப்படிம்பார். அப்புறம் சில சமயம் சொல்லுவார், உன்னுடைய ஸ்ரத்தா பக்தி வாழ்க அப்படின்னு அவரே வாழ்த்திருக்கார். அந்த வாழ்த்து அந்த அவருடைய வாக்கு பலிக்கும். நிச்சயமா.
நிச்சயமா சரிங்களா? சுவாமி ஓங்காரானந்தா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒளிவு மறைவில்லாத அவருடைய ஹிருதயம். அந்த ஹிருதயம் வந்து எத்தனை பேருக்குமான அன்பை எப்படி காமிச்சுது அப்படின்னா, அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்றது மூலமா. சுவாமிஜியே ஒரு திருக்குறள் கிளாஸ்ல சொல்லியிருக்க, தானம் அப்படிங்கிறதுல பல வகையான தானம் இருக்கு. ஆனா இந்த வித்யா தானம் இருக்கே அது ரொம்ப பெரிய விஷயம். அதை யாருமே ரொம்ப மதிக்கிறது கிடையாது. ஆனா அதை ரொம்ப மதிக்கணும். ஆக்சுவலா இன்னொரு பர்சனை வந்து எலிவேட் பண்ணி விடுறது த்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு எல்லாருக்குமே வந்து அவர் அதைத்தான் சொல்லுவார், நல்லா படிக்கணும், படிச்சு அதை மற்றவாளுக்கு கேட்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல விதமா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் சுவாமிஜி வந்து நம்ம எல்லாரையுமே அந்த விதமா தான் மோல்ட் பண்ணி விட்டுட்டு போனார்ன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன், மோல்ட் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி எப்பவும் எங்கேயும் சர்வத்திர எல்லா விதமாவும் எல்லா ரூபத்திலையும் இப்போ ஸ்வரூபமாவே அவர் இருந்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறத நாம எல்லாரும் ரொம்பவே உணர்றோம். அது எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த யூவில குரலின் குரல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து எவ்ரி டைம் வி ஃபைண்ட் சம் என்ன என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு தொய்வு வரும் பொழுதெல்லாம் ஒரு உற்சாகம் எங்க இருந்தாவது நமக்கு வந்து திடீர்னு வந்துரும். அதை வந்து முடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்னு. பாஸ்ட் 3 years நம்ம our team has taken lot of time in preparing all those lessons and other things. இங்க தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி இந்த எல்லா சமயங்கள்லயுமே நமக்குள்ள நாம உட்கார்ந்து ஒவ்வொரு வாட்டி சிந்திக்கும் பொழுதும் ஒரு மீட்டிங் போட்டு பேசும் பொழுதும் ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து சுவாமிஜி கிட்ட இருந்து தான் வருது, வேற எங்கேருந்தும் வரல. அடுத்த அடுத்த ஆர்டர் நமக்கு இதுதான், அதனால ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அதையே ஒரு வாக்கா எடுத்துட்டு தான் நாம இத்தனை தூரத்துக்கு பயணம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா நீங்க பிரசன்ட் அது பண்ணீங்க. மாதிரி சுவாமிஜி வந்து ஹீஸ் கிரேட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கவர்னன்ஸ். என்ன திருக்குறள்ல நம்ம படிக்கிறோமோ அது ஜஸ்ட் நம்ம அப்படியே இது பண்ணி கனெக்ட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஹி செட் வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், வெரி ஹை லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, கவர்னன்ஸ், எல்லாத்துலயுமே வந்து ஏஸ். அந்த மாதிரி எனக்கு வந்து இஸ் a கிரேட் பாஸ். அந்த விதத்துலயும் நான் அனுபவிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அதுலயும் உண்டு. அதே மாதிரியே குட்டி குழந்தைகளுக்கு வீக்கெண்ட்ஸ்ல காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே, எங்க நம்ம குழந்தைகளை ஒண்டி கூப்பிட்டா அதெல்லாம் வரதெல்லாம் சிரமமா இருக்கும், அதனால எல்லா குழந்தைகளையும் சரி இந்த பியர் குரூப் இஸ் குட். அதுல if you, as Swamiji சொல்லுவாரு, you include the maximum, then your personal is included in that, and your personal wellness is included in overall well-being அப்படின்னு சொல்ற மாதிரி கலெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறச்சு. அதுல கூட சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா சுவாமிஜி வரைச்சே எப்பயும் எல்லா குழந்தைகளையும் உட்காந்து வச்சு ஃபர்ஸ்ட் அவர் வந்ததும் அதுக்கும் டைம் கொடுப்பாரு. குட்டி குழந்தைகளுக்கு கூட அவளுக்கு எல்லாருக்கும் ஏதான கரெக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணி கொடுத்து அதோட இந்த மாதிரி வித்யாவை பத்தி ஸ்லோகங்கள் எல்லாமும் சின்ன சின்னது ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்லோகம் பஜன் அதெல்லாம் அவளுக்கு புரியுற மாதிரி அதை சொல்லி அதுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லி சத்சங் மகிமாவை பத்தி இங்கிலீஷ்ல ஸ்பெக்ட்லெஸ்ஸா பேசினார் மேடம். எல்லா எங்க காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்திருந்தா அப்ப வந்து பேசினார். ஆனா எனக்கு அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு அதுல நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் சிலதெல்லாம் வந்து நேர்ல மட்டும்தான் கிடைக்கும் போல இருக்கு, அந்த மாதிரி அது கிடைச்சது எங்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த எல்லாருக்கும் என்ன அந்த சமயத்துல கரெக்டான விஷயமா இருக்குமோ அது அழகா குழந்தைகளுக்கு வித்யாவோட இது தெரியணும், குளோரி தெரியணும் அப்படின்னு அதை பத்தின ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுப்பார். அது மாதிரிலாம் நிறைய சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவருடைய அப்புறமா சொல்லுவார், நீ அவளுக்கெல்லாம் ஏதோ சின்ன 2 லைன் ஸ்லோகமா இருக்கட்டும், அஷ்டகமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவர் சொல்லுவார், உனக்கு நல்லதுமா, நீ சொல்லி கொடுத்தா உனக்கு நல்லதுமா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். நிஜமா அதான். அதனால எல்லாத்துலயும் வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரிப்பான சுவிட்சுன்னு தான் நான் சுவாமிஜி இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஆயிருக்கு என்னோட சுவிட்சுன்னு, அது எல்லாத்தையும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி அவ்வளவு இது பண்ணியிருக்கார். ஒரு புது வாழ்வு புத்துணர்ச்சி கொடுத்திருக்காரு. அதனால எனக்கு சுவாமிஜி இல்ல அப்படிங்கிறது இல்ல. அதே மாதிரியே சுவாமிஜி மகாசமாதி அப்படின்னு சொல்றச்சே கூட எனக்கு என்னமோ சுவாமிஜியோட ஒர்க்கு இப்ப எப்படி அப்படின்றதுலாம் எனக்கு தோணவே இல்லை. நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் மோட்ல தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த முன்னாடி வாட்ஸ்அப்க்கு டெய்லி சுவாமிஜி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கச்சே என்னைக்கான ஒரு நாள் இப்ப இந்த கும்பாபிஷேகம் அந்த 10 நாள்லாம் வந்து முன்னாடி இருக்கிற ரெக்கார்டிங் எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டுமா சுவாமிஜி கீதா மகிமா மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் எடுத்ததுனால எனக்கு அந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது தாட்ல. அதே மாதிரியே சுவாமிஜி முன்னாடியே வந்து
எல்லா சாஸ்திரத்துக்கும் தர்ம சாஸ்திரம், உபாசனா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், யோக சாஸ்திரம் எல்லாத்துக்குமே கிளாஸ் கேம்ப்ஸா எடுத்திருந்தார். ஸோ நம்மளுக்கு எல்லாம் எந்த குறையும் வச்சுட்டு சுவாமிஜி போகல. அவர் இல்லைங்கிற அந்த சமயத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த இமோஷன்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல கூட சுவாமிஜி வந்து குரல் ஒலிச்சுட்டே இருந்தது. ஆனந்தம் அழுகிறது, ஆனந்த ஸ்வரூபம் அழுகிறது, கல்கண்டு இனிப்பை தேடுகிறது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதனால வந்து அதெல்லாம் அது சஸ்டெயின் ஆகல, சுவாமிஜி சஸ்டெயின் ஆனார். அது he could overpower that. So எல்லாரும் நினைப்பா சுவாமிஜி சும்மாவே எல்லாரும் நினைப்பா வேதாந்தம் படிக்கிறதெல்லாம் வந்து சும்மா புக்கிஷ் நாலேஜ் அப்படின்னு நினைப்பா. நம்மளுக்கு பொறுத்தின வரைக்கும் as students of Swamiji we have suffered the loss and we knew how to overcome the loss also through same Vedanta only. அதனால அந்த அந்த நாலேஜ் நம்மளுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு கேட்டா பூர்ணமான ஒரு ஸ்ரத்தா பக்தி அண்ட் பூர்ண ஆனந்தத்தை நம்மளால வந்து நிஜமாவே ஃபீல் பண்ணவும் முடியறது இந்த நாலேஜ்னால. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கேபிட்டல் லாஸ். இது வந்து யாருமே இதை வந்து இது பண்ணி இன்னைக்கு இருந்தா சுவாமிஜி வந்து இன்னும் எத்தனையோ நியூ டெக்ஸ்ட் எடுத்திருப்பாரு, நம்மளுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் சுவாமிஜி கொடுத்திருக்கிற நாலேஜ் வந்து நம்மள எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே வச்சுட்டு இருக்கு. அதுதான் உண்மை ஆக்சுவலி. மேடம் டெக்ஸ்ட் இன்னும் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா இதுக்கு மேல வந்து கண்டென்ட்ல வந்து ஒரு குறை கூட இல்லை மேடம். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு ஒண்ணு கூட இல்லவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வாழ்க்கையில எனக்கு அப்படி அவ்வளவு அவர் கொடுத்த வாஸ்ட்னஸ் கிரகிச்சுக்கிற புத்தி சக்தி இந்த ஜன்மாக்குள்ள இருந்ததுன்னா மேற்கொண்டு நான் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு இது இருக்கு, கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஆனா வந்து அவர் பூர்ணமா வச்சுட்டு தான் போயிருக்காரு எல்லாத்தையுமே. அதனால இது இல்லாத ஒண்ணத்தை வச்சுட்டு போயிருந்தாதானே நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்கறதுக்கு அப்படித்தான் தோன்றது. கொடுத்ததெல்லாம் முதல்ல சரியா படிச்சோம்னா அடுத்த படத்துக்கு அப்படின்னு சரி இந்த ஜென்மாக்கு நீ முதல்ல இது முடி அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா இனிமே ஜென்மாங்கிறது என்ன, நான் பிறக்கவே இல்லைன்னு சொல்றேன் கரெக்டா சொல்லிட்டு போனவர் மேடம் நம்ம சுவாமிஜி. நம்மளும் பிறக்கவே இல்லதான், நம்ம மட்டும் கம்மியா இல்லை. ஆமா, அதனால இத பிறக்கவே இல்லை எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆமா அதேதான். அத தெளிவா everything is பூர்ணம், everything is joyous and everything is சுவாமிஜி. ரொம்ப சந்தோஷம் மேடம். அந்த ஜாய வந்து நல்லாவே எனக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நிச்சயமா வந்து யாரெல்லாம் வியூ பண்றாளோ இந்த இத நம்மளோட இந்த எபிசோட டெஃபினெட்லி அவளுக்கும் வந்து இந்த ஜாய் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் டெஃபினெட்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷால் வி க்ளோஸ் இட் வித் a prayer மேடம்? ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவை போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி வார்த்தை வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरे ओम. थैंक यू की जय. सद्गुरुनाथ महाराज की जय. धन्यवाद. थैंक यू.